யுவா 2024 அமேசான் பிரைம்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி. சந்தோஷ் நாகராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. யுவராஜ்குமார் சத்வி சோடா மற்றும் படத்தை படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு ஃபுட் டெலிவரி மேனா இருக்காரு. இவருடைய ஆரம்ப கால லைஃப்ல இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸரா இருந்திருக்காரு. இவரோட லட்சுமி பாக்ஸிங் தான். சில சம்பவத்தால இவர் பாக்ஸிங் வந்து தடை செய்யப்படுறாங்க. காலேஜுக்கு போய் இவர் படிக்கிறாரு. அங்கேயும் ஒரு சில சம்பவத்தால காலேஜ்ல இருந்து அவரை நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி மேனா இங்க இருக்காரு. இவருடைய ஃபேமிலியிலும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். இந்த சம்பவத்தால் அவங்க அப்பா ஊரை விட்டு எங்கேயோ போயிடுவார். இதனால இவர் ஃபேமிலியை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். இப்போ இறுதியில் இந்த சம்பவத்தையெல்லாம் இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இறுதியில் அவரோட லைஃப் என்னவோ மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவ ஹீரோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் சும்மா ஃபைட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் சும்மா வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அப்பா மகன் இந்த ரெண்டு பேருடைய சென்டிமெண்ட் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த எமோஷனலாக ஈஸியாக அப்படியே நமக்கு கனெக்ட் ஆகுது. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லா இருக்கு. படத்துக்கு என்ன தெரியாது கொடுத்துருக்காங்க. படத்துல சினிமோகிராஃபிக் சூப்பராக இருக்கு. படத்துக்கு என்ன தெரியாது கொடுத்துருக்காங்க. கேமரா ஆங்கிளாக செம்மையாக வந்திருக்கு. ஒரு ஹீரோ பாக்ஸராக இருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜில் போகிறாரு. அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்டல் பாய்ஸ் அந்த லோக்கல் பாய்ஸ்லாம் சண்டை வரும். இப்படி எல்லா இடத்துலையும் ஃபைட்டை கொண்டாந்து திணிச்சிடுறாங்க. அதனாலே படம் பார்க்கறது ஒரு ஃபைட் படம் பார்க்கறது ஒரு நிம்மதி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபைட்டும் தரமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னாவே ஃபைட் சீக்வன்ஸ் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரீசனபிளாக ஃபைட் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இது தொடருது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் வரைக்கும் எதுக்குடா இந்த இடத்துல ஃபைட் வருது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபைட்டை ரசித்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்னடா பொல்லி ஓயாமல் ஃபைட்டாக வருது அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்துடைய ஹீரோடைய கேரக்டர் எடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் அவருடைய தோற்றம்லாம் பார்க்கும்போது இவர் என்ன காலேஜ் பையனா சந்தேகமாக டவுட்டாக இருக்கு அப்படின்றது தான் இருக்குது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் காலேஜுக்கு தகுந்த மாதிரி இவருடைய அந்த முக பாவனை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். பார்த்தா ஒரு பாக்ஸர் மாதிரியே கடைசி வரைக்கும் வராரு. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சும்மா இந்த படம் ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களால் உங்கள் கவிப்பார்.